ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவான் ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான விளக்கத்தையுமே நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே புதன் பகவான் ராசி அதிபதி, உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணன். இந்த கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகள் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே 12 ராசிக்குமே அவங்களோட கிரக பலன்களின்படி அந்த நாளும் சரிங்க, அந்த வாரமும் சரி அமையும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 ராசிக்காரங்களுக்குமே அந்த கிரக நிலைகளுக்கு ஏற்றவாறு பலன்கள் மாறுபட்டு தான் காணப்படும். இந்த வாரம் உங்களோட ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கன்னி ராசி, உங்களோட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் தைரியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளில் தீர்வு காணக்கூடியவங்களாக இருப்பீங்க. அது இயல்பானவே உங்களோட குணம் அப்படின்னு சொல்லலாம். யார் ஒருத்தருக்குமே டக்குன்னு உதவின்னு கேட்ட ஒன்று செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அறிவு திறனை அள்ளித்தரும் புதன் பகவானை நீங்கள் அதிபதியாக கொண்டவங்களாக திகழ்கிறீங்க. உங்களுக்கு சூரியன் 4 மற்றும் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகநிலைகள் எப்படிலாம் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் சரிங்க, இனி வரக்கூடிய கஷ்டமும் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி வளமுடன் வாழ நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நாங்களுமே உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களோட ஜாதக ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயில்ஸ் சொன்னாவே போதுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் தொடருது, என்ன நல்லதுமே நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு சரியான தீர்வுமே சொல்கிறாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கஷ்டங்கள் தீர இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நாம அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதன் பகவான் அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாட்களில் நடக்க போகும் சாதகம் பாதகம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சூரியன் 4ஆம் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் சொந்த முயற்சியால் எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் நிலையாக காலூன்றி நிற்கும் வாய்ப்பை பெற போறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜவுளி வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தையே காணக்கூடிய சிறப்பான யோகம் தரும் நாட்களாக அமைய போகுது அடுத்த 7 நாட்கள். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. இதன் மூலம் உங்களோட வியாபாரம் இதுவரைக்கும் இருந்த நிலைமையை விடவே விறுவிறுப்பாக நடக்கும், கையிருப்பு அதிகரிக்கும் வாய்ப்பும் பெறுவீங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட விரைவில் வெற்றி பெறும் யோகத்தை நீங்கள் பெற போறீங்க. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும், பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், புத்துணர்வு அதிகரிக்கும். புதன் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நண்பரின் வீட்டு பிரச்சனையை வெகு சாமர்த்தியமாக நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். குரு 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பெரியவங்களோட நல்லாசியால் உங்களோட இல்லத்தில் திருமண நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அமையும். ஆனாலும் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கண்ணும் கருத்துமாக செயல்படணும், கட்டாயம் முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சரியான கவனம் கொடுத்து செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களோட பேச்சை பலர் மதித்து அதை கேட்பாங்க. அதனால் நீங்கள் பேசுகிறது சரியானதாக பேசுறது நல்லது. தீராமல் இருந்த கடன் தொகையில் ஒரு பங்கை இந்த வாரம் நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமையும், அதை பயன்படுத்திக்கோங்க. மேலும் செரிமானம் பிரச்சனையில் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சுலபமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசி அதிபதி புதன் விரய அதிபதி சூரியனோட சுகஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறார்.
வளர்ந்த கடா மார்பில் பாயும் அப்படிங்கிறது போல தாங்க உங்களோட சகோதரர் அல்லது அவங்க உங்களோட உதவியை பெற்றவங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு போட்டியாகவும் எதிராகவும் வரக்கூடுங்க. அதனால கவனமாக எந்த ஒரு செயல்களையும் எச்சரிக்கையாக செயல்படுங்க. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை அப்படிங்கிறது போல தான் பொறுமையாக நடந்துக்கிறது உங்களுக்கு அடுத்த 7 நாட்களையுமே நல்லதாக அமையும். கண்டகச்சனி தொடங்க இருக்கிறதுனால தொழில் வேலையில் மாற்றம் வரலாம். தொழில் சிறப்பாக இருக்கும்போதே எதிர்காலத்திற்கான சேமிப்பை தொடங்கிறது நல்லது. விரும்பிய வேலைக்கு நுழைவு தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கும். அதற்கான சிபாரிசுக்கு மட்டும் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். உங்களோட தொழில் வாழ்க்கை முறையில் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே சனிக்கு ராகு சம்மதம் ஏற்பட போவதால் இனம் புரியாத மனக்குறை கவலை அவ்வப்போது தோன்றும். சிலருக்கெல்லாமே கடன் பெற்று வசதி வாய்ப்புகளை அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஆனால் இந்த மாதிரி தேவையற்ற ஆசைக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா பின்னாடி ரொம்பவும் கஷ்டப்படுற மாதிரியா இருக்கும். உங்களோட உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஆதாயம் உங்களோட உழைப்பால் சிறப்பாக கிடைக்கும். 3ஆம் நபரின் ஆலோசனையை உங்களோட இல்லத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது. நீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சண்டை சச்சுவுகளை தீர்த்துக்க பாருங்கள். சிலருக்கு எல்லாமே எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது வரலாம். இந்த எதிர்பாராத செலவுகளிலிருந்து தப்பிக்க ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மை அதிகரித்து காணப்படும். சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்ல இடத்துல விழும் பொழுது நன்மைகள் அதிகமாக இருக்கும். நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் இன்னுமே அதிகரித்து காணப்படும். இந்த கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. பூர்வீக ஸ்தானத்தில் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதுனால வேலைப்படு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து தான் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பமும் செயல்களில் தடுமாற்றமும் வரும் மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதை நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்யணும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் வருமானமும் அதிகரித்து காணப்படும். தொழில் முறைகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் காணாமல் போகும். மேலும் நீங்கள் சேமிப்பை தொடங்குறதும் உங்களோட பிள்ளைகள் மற்றும் மனைவி பெயரில் பணம் வரும்பொழுது சொத்து சேர்க்கை செய்கிறதுமே நல்லதாக இருக்கும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேதுவோட சஞ்சாரங்கள் உங்களோட நிலைகளில் அவ்வப்போது மனம் தடுமாற்றும் வகையில் செயல்கள் நடக்கும். தேவையற்ற ஆசைகள் தோன்றும். இதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை சிக்கக்கூடுங்கிறதுனால கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு சிலர் எல்லாம் இந்த கடன் பிரச்சனைகளில் அதிகரிக்கக்கூடுங்கிறதுனால உங்களோட தேவையற்ற பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. 6ஆம் இட சனி உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே சுமூகமாக முடிவிற்கு வந்துடும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களோட பணிகளை சிறப்புமாக செய்கிறதுல கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. சித்திரை 1, 2ஆம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான வாரமாக இந்த வாரம் அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா நினைத்த வேலைகளை நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். சனி பகவானால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பாதிப்புகளுமே காணாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் இழுபறியா ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்த வேலையை நடத்தி முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்த வேலை எல்லாமே இந்த வாரம் ரொம்பவும் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களோட வேலை செய்கிற விதத்தை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட சிறப்பான பணியை காட்ட போகிறீங்க. வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தாலுமே இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சாதகமான பலனை பெற முடியும். முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்பு விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு யோகமான வாரமாக இந்த கன்னி ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு புதிதாக வீடு வாங்கி குடிபெயரும் வாய்ப்பும் அமையும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களோட வார்த்தைகளில் கடுமையாக சண்டை போட்டாலுமே கணவன் மனைவி இருவருமே இதயத்தால் ஒன்றிணையும் வாய்ப்பு இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. சனி 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பிள்ளைகளோட நடத்தையை பெற்றோர்கள் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும். சிலருக்கு எல்லாமே உடல்நிலையில் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு விலகும். மருத்துவ சிகிச்சைக்கு பின் முழுமையான நிவாரணமும் கிடைக்கும். ராகு 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பெண்ணுக்கு வரன் தேடுவதில் மும்முரமாக இறங்குவீங்க. கேது 1ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். எந்த ஒரு செயலையுமே தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் மன உறுதியோடு செயல்படும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய வல்லமை நீங்கள் பெறுவீங்க.
இந்த கன்னி ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டம தினங்களில் ரொம்பவும் கவனமாக எந்த ஒரு செயலையும் செயல்படுறது நல்லதாக இருக்கும். யார் ஒருத்தருக்காகவும் தப்பி தவறி கூட சாட்சி கையெழுத்தோ வாக்குறுதியோ கொடுக்காமல் இருக்கிறதுமே உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா வாக்குறுதியை காப்பாற்ற கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தாங்க. என்ன கன்னி ராசி என்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.